பர்வீன் சுல்தான் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமீன் சொல்லுங்க பாப்போம். யாருக்கு ஆமீன்? பர்வீன் சுல்தானுக்கா? பர்வீன் சுல்தான் நல்லா பேசுவான் அந்த அம்மா இல்லையா? அந்த நம்மளுடைய ஊழியக்காரன், நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஊழியக்காரன், நம்ம நல்ல பெரிய ஊழியக்காரனையும் பர்வீன் சுல்தானையும் நிக்க வச்சா யாருக்கு கூட்டம் ஜாஸ்தி வரும்? அந்த அம்மாவுக்கு வரும். அந்த அம்மாவுடைய யூடியூப்ல போட்டேன்னா அள்ளிட்டு போகுது. கேள்வி என்ன தெரியுமா? நம்முடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையும் பர்வீன் சுல்தானுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையும் ஒன்னானா? கிடையாது. நம்முடைய ஊழியனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை அபிஷேகம் உள்ளது. அது தேவனுடைய பிள்ளையின் இடத்துல, தேவனுடைய குமாரன் இடத்துல இருந்து கொடுக்கப்பட்டது. அது போய் அது வந்த காரியத்தை செய்து திரும்பும். அது கிரியை செய்து திரும்பும். அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கு ஏசாயால. வானத்திலிருந்து எப்படி மழை நீர் வந்து இங்க முளைக்க செய்து விவசாயிக்கும் நமக்கு உணவையும் அவனுக்கு பலனையும் கொடுத்து திரும்புவது போல, தேவனுடைய ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தை என்ன செய்யும்? அது போய் கிரியை செய்து திரும்புமாமா. அது கிரியை செய்யாமல் திரும்பாது. ஆனா இந்த பர்வீன் சுல்தான் வாயிலிருந்து வர வார்த்தை, அந்த அம்மா கிறிஸ்தவத்தை நல்லதானே பேசுது. நம்ம ஊழியக்காரன் பேசுறது கிறிஸ்தவனை பயங்கரமா தூக்கி பிடிச்சி பேச அந்த அம்மா தான் பேசுது. ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஊழியக்காரன் கூட கிறிஸ்தவத்தை வளர்க்கறது இல்ல. வளர்க்குறான்னு எந்த கிறிஸ்தவனாவது? அடுத்தவனுடைய காலை வாரி விடுறதுலயே அவனுக்கு டைம் சரியா இருக்கு. எங்கிட்டு வளர்க்கறது? அந்த அம்மா தான் இப்ப வளர்த்துட்டு இருக்கு கிறிஸ்தவத்தை. எந்த மேல போனாலும் இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் பேசுது. யோவான் ஸ்நானகனை பேசுது, பேதுருவை பேசுது, பவுலை பேசுது. எந்த ஊழியக்காரனாவது பேதுருவை பேசிட்டு இருக்கானா?